அனைவருக்கும் வணக்கம். இசை நாயகன் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சலபதி ராவ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை கடந்த பகுதிகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கமெண்ட்டுகள் மூலம் ஊக்கமளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1960ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் உத்தமி பெற்ற ரத்தினம். பாலாஜி, மாலினி, கண்ணம்பா நடித்த படம் இது. இதில் மருதகாசி ஒரு பாடல் எழுதியிருப்பார். தேடிடுதே வானம் இங்கே, தேன் நிலவே நீ போவதெங்கேன்னு ஒரு பாட்டு. இது படத்தில் 2 தடவை வரும். சுசிலாமா ஒரு தடவை படிப்பாங்க. அதே பாட்டை சோகமா பிபிஎஸ் ஒரு தடவை பாடியிருப்பாரு. மிக இனிமையான பாடல். உத்தமி பெற்ற ரத்தினம் படத்துல இன்னொரு பாட்டு டிஎம்எஸும் பி லீலாவும் பாடியிருப்பாங்க. மருதகாசி எழுதியிருப்பாரு. பூவின்றி மனமேது பூமியின் மீது, நீயின்றி நானேது நிம்மதியேதுன்னு. இந்த பாட்டுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இதுல பாலாஜிக்கு டிஎம்எஸ் பாடியிருப்பாரு. பாலாஜிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குரலை மாற்றி மிக அழகாக பாடியிருப்பார் டிஎம்எஸ். 1960ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மீண்ட சொர்க்கம். ஸ்ரீதர் சாரோட படம் இது. ஜெமினி நேசன், பத்மினி நடித்த படம். இதில் ஒரு அற்புதமான பாட்டை சலபதி ராவ் கொடுத்திருப்பார். ஏஎம் ராஜா, பி சுசிலா குரல்கள். பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு நிமிஷம் ஏஎம் ராஜாவோட ஆலாபனை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏஎம் ராஜா பாடும்போது நடுவில் சுசிலாவோட ஹம்மிங் மிக மிக அருமையாக இருக்கும். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், கவிஞர் கண்ணதாசன். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். அமரதீபம் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே சலபதி ராவோட திறமையை பார்த்தவர் டைரக்டர் ஸ்ரீதர். அதனால தான் மீண்ட சொர்க்கம் படத்தை அவர் டைரக்ட் பண்ணும்போது சலபதி ராவுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த மீண்ட சொர்க்கம் படத்தில் இன்னொரு பாட்டு அப்படியே மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடல். சுசிலாவோட குரல், கண்ணதாசனோட வரிகள், சலபதி ராவோட இசை, இது 3 சேர்ந்து இந்த பாட்டை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலாக மாற்றியது. மன நாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகிறேன்ட்டு அந்த படத்தோட கதையை அழகாக கொண்டு வந்திருப்பார் கண்ணதாசன் இந்த பாட்டில். டைரக்டர் ஸ்ரீதருக்கு மியூசிக் டேஸ்ட் ரொம்ப அதிகம். அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய படங்களில் பாடல்கள் எப்பவுமே வெற்றி பாடல்கள் தான். அது மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி, ஏஎம் ராஜாவாக இருந்தாலும் சரி, விஸ்வநாதன் ராமூர்த்தியாக இருந்தாலும் சரி, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தாலும் சரி, இளையராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேரியரில் தி பெஸ்ட் சாங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிச்சயமாக ஸ்ரீதர் சாரோட படங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு இசையமைப்பாளர்கள்கிட்ட வேலை வாங்குவார் ஸ்ரீதர். பல சமயங்களில் சண்டை போட்டு வேலை வாங்குவார். இதெல்லாம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் ஸ்ரீதருக்கும் நடந்த விஷயங்கள் தான். இப்போ இந்த மீண்ட சொர்க்கம் படத்தில் சலபதி ராவ்கிட்ட ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கியிருப்பார். ஏஎம் ராஜா, சுசிலா குரல்களில் ஒரு இனிமையான பாடல், துயிலாத பெண்ணொன்று கண்டேன். துயிலாத பெண்ணொன்று கண்டேன். சலபதி ராவ் ரொம்ப கண்டிப்பானவராம். ஆர்கெஸ்ட்ராவில் அந்த டைமுக்கு வரணும் அப்படின்னா அந்த டைமுக்கு வரணுமா, இல்லாட்டினா கடுமையான கோவம் வந்துருமா. கொடுத்த கால் ஷீட்டுக்குள்ளேயே பாடலை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாராம். அதே போல் யாருக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாராம். ஒரு முறை என்டிஆர் என்ன பண்ணாராம், நீங்கள் அந்த மெட்டுக்களெல்லாம் என் வீட்டில் போட்டு காட்டுங்க, நீங்கள் போட்ட மெட்டுக்களெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சலபதி ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போட்ட மெட்டுக்களெல்லாம் கேட்கணுன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறனாலேயே பல வாய்ப்புகளை இழந்திருக்காரு சலபதி ராவ். ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையே பட்டதில்லை. ஏன்னா அவருடைய தொழிலில் அவ்வளோ நாணயமாக இருந்திருக்காரு. சலபதி ராவ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை இந்த பகுதியில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பகுதியில். நன்றி, வணக்கம்.